பக்கவாதங்கிற மாதிரி, மாரடைப்புங்கிற மாதிரி, கேன்சர் மாதிரி, ஆக்சிடென்ட் மாதிரி, எபிலெப்சிங்கிறது காக்கா வலிப்புன்னு சொல்றது, வலிப்பு நோய். ஸோ இது யூஸ்வலா பாப்புலேஷன்ல நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாப்புலேஷனுக்கு வேணுங்கிற முக்கியமான பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க இதை பத்தி சிம்பிளான இதை தெரிஞ்சுக்கிறது, எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமா ஒரு எபிலெப்சிங்கிறது மூளையோட துடிப்பு மாறி போயிட்டு கை கால்லாம் இழுக்கிறது, அதுதான் எல்லாரும் தெரிஞ்சது. அது நிறைய வகைகள் இருக்கு. கால் எரிச்சல் மாதிரி வரலாம், ஒரு கை கால் இழுத்துட்டு இருக்கலாம், வாய் கண்ணு கோணிச்சுட்டு போகலாம், சுயலம் மாதிரி மயக்கத்துல கிடக்கலாம். இந்த மாதிரி வகையான ஜன்னிகள் இருக்கு. ஸோ ஜன்னிங்கிறது மூளையில சில டைம் ஏதாவது அடைப்பினால வரலாம், ரத்த கசிவுனால வரலாம், மூளையில கட்டினால வரலாம், உப்பு சத்து சக்கரை மாறி போய் வரலாம் மூளைக்கு. ஸோ சில டைம் இதயத்துல இருந்து மூளைக்கு போற ரத்த ஓட்டம் பத்தலைன்னா வரலாம், சில டைம் மூளை வளர்ச்சி குழந்தைங்களுக்கு வரலாம். ஸோ இது எபிலெப்சிங்கிறத பத்தி சிம்பிளான அறிகுறிகள். அந்த டைம்ல பேஷண்ட் கை கால் வெடிப்பெடுக்குன்னு இழுக்கும், கண்ணெல்லாம் மேல் நடுக்கு போயிடுவாங்க, சுயலம் மாறி போயிடுவாங்க, கூப்பிட்டா புரியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. சில டைம் அது சுயலமோட இருப்பாங்க, கை கால் மட்டும் இழுத்துட்டு இருக்கும். ஸோ இது பார்ஷியல் ஃபிக்ஸ், ஜெனரலைஸ் ஃபிக்ஸ்னு நிறைய வகைகள் இருக்கு. ஸோ அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா அதை பத்தி செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து காரணங்கள் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணலாம். ஸோ முக்கியமான ட்ரீட்மெண்ட் எபிலெப்சிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் சிடி ஸ்கேன் இல்லைன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அது எதனால வந்துச்சுன்னு. சில டைம் மூளையோட துடிப்பு இஇஜின்னு சொல்லுவாங்க, இசிஜி ஹார்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி பிரெயின்ல இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி, அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். சில டைம் பிளட் டெஸ்ட்ல அறிகுறிகள் ஏதாவது சர்க்கரை உப்பு சத்து மாறி போய் வந்தால் அதையும் காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கலாம். ஸோ முக்கால்வாசி ஜன்னி சில காரணங்களோடு வரும், அதுக்கு காரணத்தை சரி பண்ணி ஜன்னி மாத்திரை கொடுத்தா சரியாயிடுவாங்க. சில எபிலெப்சி காரணம் இல்லாம வரும். ஒரு 20 to 30% ரிஃப்ராக்டரி, சில மருந்துகளுக்கு கேட்கல அப்படின்னா மருந்துகளை அதிகப்படுத்தி 2-3 மருந்துல கண்ட்ரோல் பண்ற மாதிரி வரும். நம்ம ரேரா ஒரு 10-20% ஜன்னி குணத்தை ஆபரேஷன் மூலியமா சரி பண்ற மாதிரி இன்னைக்கு உலகத்துல வந்திருக்கு. ஸோ இதை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வேணா ஹாஸ்பிட்டல் ஃபாலோ பண்ணிக்கணும். தேங்க்யூ.